ஒரு நாளைக்கு குழந்தைங்க 400லேருந்து 600 முறை சிரிக்கிறாங்களாம். வேறஸ் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம், அடல்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 முறை தான் வந்து நம்ம சிரிப்பே சிரிச்சுக்கிட்டு இருக்கோமா. விச் மீன்ஸ் சிரிப்பு எவ்வளோ நல்லதுன்னு தெரிஞ்சாலுமே, நம்ம சிரிக்கிற ரேஷியோ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. 1950ல யுனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த ஸ்டடி கன்டினியூ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஓல்ட் இயர் புக் விச் மீன்ஸ் நம்ம காலேஜ் படிக்கும்போது மேகசின்ஸ், பப்ளிகேஷன்லாம் ரிலீஸ் பண்ணோம் இல்லையா? அதில் நம்ம ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்போது எவ்வளோ சிரிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த சிரிப்போட ஸ்மைலோட ரேஞ்சை வச்சு அவங்களுடைய ஹாப்பி, ஹெல்தி, மேரேஜ் லைஃபு இல்லை சொசைட்டியில் எவ்வளோ கனெக்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த ஃபோட்டோவையும் அவங்களுடைய லைஃபையும் ட்ராக் பண்ணி அவங்க அந்த ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜெனுயினாக அகலமாக சிரிச்சிருக்காங்க இல்லையா, உண்மையான சிரிப்பு. அந்த சிரித்தவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய லைஃப் பர்சனல் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் ஆகட்டும் ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் சொசைட்டிலையும் நல்லா கனெக்டடாக ஒரு பாண்டிங்காக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டடி நமக்கு சொல்லுது. இன்னொரு ஸ்டடியில் பர்சனோட ஸ்மைல், அவங்களுடைய ஆயுட்காலம், இது ரெண்டையும் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஒரு 250 பேஸ்பால் பிளேயர்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி ரெண்டையும் மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேஸ்பால் பிளேயரோட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவரோட ஃபேஸ் போட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய டேட்டாஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவுக்கு எப்படி அவங்க வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இந்த ஸ்டடி வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஃபோட்டோவுக்கு வந்து கம்மியாக இல்லை சிரிப்பே சிரிக்காமல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிளேயர்ஸோட ஆயுள் காலத்தில் ஆவரேஜாக பார்த்தோம்னா 72 இயர்ஸ் வரும். அதுவே கொஞ்சம் பார்ஷியலாக சிரிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 75 இயர்ஸ். அதுவே நல்ல ஜெனுயினாக உண்மையாக அகலமாக சிரிப்போடு அந்த ஃபோட்டோவை போஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆயுட்காலம் 79 இயர்ஸ். விச் மீன்ஸ் சிரிக்காதவங்களுக்கும் சிரித்தவங்களுக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயுட்காலம் வந்து நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டடி நமக்கு கன்க்ளூட் பண்ணுது. அப்போ சிரிப்புங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். உண்மையான சிரிப்பு, அந்த சிரிப்புனால நம்மளுடைய ஹெல்த்து, ஆயுட்காலம், ஹாப்பினஸ், இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. இன்னொரு அடிஷ்னலான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்மைல் சிரிக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2000 சாக்லேட் பார் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து எவ்வளோ ரிவார்ட்ஸ், ஒரு குஷி ஆகுது இல்லையா, அந்த ஃபீலிங்ஸ் ஒரு ஸ்மைல் கூட கிடைக்கும் போதே நம்ம பிரெயினுக்கு வந்து அந்த ரிவார்ட் சர்க்யூட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லுது. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மையான ஜெனுயினான ஸ்மைலுக்கு. ஃபேக்காக சிரிக்கிறதுங்கிறது நெகட்டிவ் எஃபெக்டாக உண்டு பண்ணும். விச் மீன்ஸ் நீங்கள் ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் தான் பண்ணுமே தவிர இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை கொடுக்காதுன்னு சொல்லி சொல்லுது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேக் ஸ்மைலுக்கும் ஒரிஜினல் ஸ்மைலுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணான்னா, ஃபேக் ஸ்மைல் பண்ணும்போது அவங்களுடைய வாய் மட்டும்தான் வேலை செய்யும். பட் ஒரிஜினலாக ஜெனுயினாக சிரிக்கும்போது என்ன ஆகுது, ஸ்மைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தசைகளும் சுருங்கும். நீங்கள் இந்த ஃபோட்டோ நான் காட்டுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்ணுக்கு பக்கத்தில் கூடிய தசைகள், வாய், இது எல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையான ஸ்மைலை கொடுக்குமோ தவிர ஃபேக் ஸ்மைலுக்கு வெறும் வாயில் பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். அப்போ ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறதையும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆல்டுகெதர் உண்மையாக ஜெனுயினாக சிரித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். சிரிக்காமையோ இல்லை இந்த மாதிரி ஃபேக்கான ஸ்மைல் கொடுத்தோம்னா மேபி அது நெகட்டிவ் எஃபெக்டாகவும் போயிடும்னு சொல்லி நம்ம ரிசர்ச்சும் ஸ்டடீஸும் கன்க்ளூட் பண்ணுறாங்க.